திஸ் இஸ் மை ரெஸ்யூமே விச் காட் செலக்டட் இன் கூகுள். நான் நான்-சிஎஸ் பேக்ரவுண்ட் அப்படின்றதுனாலையும் ப்ளஸ் ஒரு சில ஃபேக்டர்னாலையும் கூகுளில் இருக்கக்கூடிய ஜாபை என்னால் கிராப் பண்ண முடியல. ஆனால் நான்-சிஎஸ்ல இருந்து அப்ளை பண்ண என்னுடைய ரெஸ்யூமே அட்வான்ஸ் ஏடிஎஸை பிரேக் பண்ணிட்டு எப்படி கூகுளில் ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு. ப்ளஸ் உங்களுடைய ரெஸ்யூமே கூகுள்லையோ இல்லை அட்வான்ஸ் ஏடிஎஸை பிரேக் பண்ணிட்டோ ஷார்ட் லிஸ்ட் ஆகணும்னா நீங்கள் எந்த மாதிரி ரெஸ்யூமே பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன், ரெஸ்யூமே உடைய ஃபார்மேட். என்னதான் ஹியூமன் மீன்ஸ் ரெஸ்யூமே அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு சிம்பிளான ஃபார்மேட் இருந்தாலும் ஏடிஎஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபார்மேட் வேணும். அந்த ஃபார்மேட் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபார்மேட்டோட நேம் தான் டிடி ரெஸ்யூமே. இது நான் மட்டும் இல்ல, அமேசான், கூகுள், ஃபேஸ்புக், ட்விட்டர், நெட்ஃபிளிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ற எல்லா டெவலப்பரும் இதே ரெஸ்யூமே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த ரெஸ்யூமே பண்றதுக்கு வேர்டோ பவர் பாயிண்டோ வேற எந்த டூலும் நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது. இதுக்கு பதிலாக ஆன்லைன் கம்பைலர்ஸ் யூஸ் பண்ண போறோம். பயப்பட வேண்டாம், கோட் இல்லாம டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணி நம்மளால எடிட் பண்ண முடியும். இந்த ரெஸ்யூமே அவைலபிளா இருக்கக்கூடிய ஒரு டொமைன் ஓவர்லீஃப் அப்படிங்கிற டொமைன். அந்த டொமைனை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. என்னதான் ஏடிஎஸ் நம்மளோட ரெஸ்யூமே வேலிடேட் பண்ணாலும் எண்ட் ஆஃப் வேலிடேஷன்ல நம்ம ரெஸ்யூமேக்குன்னு ஒரு ஸ்கோர் கொண்டு வரும். அந்த ஸ்கோர் அவங்க செட் பண்ணியிருக்கக்கூடிய கட் ஆஃபுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ரெஸ்யூமே ஷார்ட் லிஸ்டட் ரெஸ்யூமே, அப்படி இல்லைன்னா நான் ஷார்ட் லிஸ்டட் ரெஸ்யூமே. ஸோ இந்த நேரத்தில் நம்மளோட ரெஸ்யூமே உடைய ஸ்கோரை நம்ம அதிகப்படுத்தணும். அதிகப்படுத்துறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் ரெஸ்யூமே வேர்டட். ஜாப் போர்ட்டலில் நம்மளோட ரெஸ்யூமேவை அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம பிரைவேட்டா நம்மளோட ரெஸ்யூமே உடைய ஸ்கோரை கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு ரெஸ்யூமே வேர்டட் அப்படிங்கிற அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிட்டு நம்மளோட ரெஸ்யூமேவை நம்ம அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட ரெஸ்யூமேக்கு ஒரு ஸ்கோர் கொண்டு வரும். அந்த ஸ்கோரை எப்படி நம்ம பூஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களையும் ரெஸ்யூமே வேர்டட் நமக்கு சஜஸ்ட் பண்ணும். இன்கேஸ் உங்களோட சஜஷனுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கேட்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க ChatGPT யூஸ் பண்ணி கூட ஸ்கோரை பூஸ்ட் பண்ணலாம். உங்களுடைய ஸ்கோர் மினிமமா 70 இருந்து 80 ஆச்சும் இருக்கணும். மேக்ஸிமமா உங்களால எவ்வளவு புஷ் பண்ண முடியுமோ அவ்வளவு புஷ் பண்ணுங்க. இந்த ஸ்கோர் எவ்வளோக்கு எவ்வளவு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு சீக்கிரமா உங்களோட ரெஸ்யூமே ஷார்ட் லிஸ்ட் ஆயிடும். அவ்வளவுதான் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Sundaran, software engineer.